எப்படா இந்த ஒரு சான்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம சோழன் ரொம்பவுமே வந்து பார்த்தோன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த சமயத்தில் நம்ம சோழனுக்கு சரியான வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம நிலா வந்து பார்த்தோன்னாக்கா எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு சோழன், நான் என்ன பண்ணுவேன், ஆஃபீஸில் வச்சு என்ன அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அவன் பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆதங்கத்தை எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம சோழன் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, அவனுக்கு சரியான தண்டனையை தான் வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னாக்கா அதே சமயத்தில் நம்ம நிலா வந்து பார்த்தோன்னாக்கா அவனை அப்படியே கையை காலெல்லாம் உடச்சி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ கோபம் இருக்குது அவன் மேலே அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க. சொன்னதுமே வந்து பார்த்தோன்னாக்கா அந்த இடத்துல நம்ம நிலா சொன்னதை கேட்டு சோழன் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் கவலையப்படாதீங்க, அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவன் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கையில் மன்னிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்டு ஆகணும் அப்படின்ற மாதிரி. எதனால் அந்த இடத்துல வந்து நம்ம நிலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டான்னு சொல்லிட்டு நம்ம சோழன் போயிட்டு ராகவை அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாருனாக்கா ரொம்பவுமே அடித்து மூஞ்செல்லாம் உடச்சி ரொம்ப காயப்படுத்தி போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறவன் சொன்னவன பிளாக்மெயில் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் நம்ம நிலாக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை எங்கே கைது செஞ்சுருவாங்களோன்னு சொல்லி ரொம்ப போலீஸ் கேஸ் ஆயிருமோன்னு சொல்லி பயந்தாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க, அவனால் இன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து ரொம்பவுமே சந்தோஷத்தில் நம்ம நிலா நம்ம சோழனை கட்டி பிடிச்சிட்டாங்க. கட்டி பிடிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேங்க்ஸ் சோழன், ரொம்பவே தேங்க்ஸ், என் லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தான் டோட்டலாக காப்பாற்றிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம நிலா வந்து அவங்களோட பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்காங்க, நன்றிகளை சொல்லிட்டு இருக்காங்க. அட பாவிகளா, உங்களால் எல்லாருக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை போயிட்டுருக்கு, நீங்கள் நானாக்கா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம சோழனை வந்து பார்த்தீங்கன்னா நிலா கட்டி பிடிக்கிறாங்க. இதை பார்த்து சரி நடத்துங்கடா நடத்துங்கன்னு சொல்லி இந்த நடேசன் வாயை பொழந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருந்தாங்க. உடனே வந்து என்னங்க பார்க்குறீங்க, வாயை முடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம சோழன் வந்து பார்த்தீங்கன்னா நடேசனை வந்து கலாய்க்கிற விதமாகவும், அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நிலாவையும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரைவணைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு வழியாக வந்து எல்லாம் தீர்ந்துருச்சு. ஆனால் இருந்தாலும் நம்ம சேரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து அவங்க பேசியிருப்பாங்க இல்லையா, அதனால நம்ம சேரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மன்னிப்பும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டைம் வந்து கேட்டாங்க. ஆனால் இருந்தாலுமே நம்ம நிலா வந்து மன்னிக்காமல் அந்த இடத்துல வந்து ஆட்டிடியூடுன்றதோட அவங்களோட கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேரன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துல கண் கலங்கி நிற்கும் போது, அண்ணன் என்னை மன்னிச்சிருங்கண்ணே, நான் தானே ரொம்ப ஓவராக பேசிட்டேன், தெரியாத பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்லி இப்போ சொல்லும்போது தான் வந்து என்னாச்சு, அந்த இடத்துல நம்ம சேரனுக்குமே வந்து ஓரளவுக்கு திருப்தியாக வந்து இருக்குது. அப்பாடா நம்மளை வந்து மன்னிச்சிட்டா, நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா இந்த கேள்வி இப்படியெல்லாம் வந்து விஷயத்தை நம்ம அனுமதி இல்லாமல் சொன்னது தப்பு தான் சொல்லி அவரும் மன்னிப்பு கேட்டாங்க. ஆனால் போக போக வந்து பார்த்தோன்னாக்கா ஒவ்வொரு பிரச்சனை வந்து பார்த்தோன்னாக்கா இதுக்கு மேலே தான் உருவாக்க போகுது. இப்போ நீ அடியால் வச்சு பார்த்தோன்னாக்கா அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம நிலாவை எதுனாலையுமே வந்து பார்த்தோன்னாக்கா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நிறையவே. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம நிலா வந்து வேலைக்கு போயிட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனியாக தானே போயிட்டு வராங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடியாட்களை வச்சு கடத்தி கூட எதுனாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஆனால் இருந்தாலையும் நம்ம நிலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக அவங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராகவ் நம்ம நிலா கையில் மன்னிப்பு கேட்டு என்ன பண்ண போகிறாங்கனாக்கா அவங்க சைடே பிரச்சனைக்கே வந்து வரப்போகிறது கிடையாது. மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராகவ் நம்ம நிலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவ் டார்ச்சர் பண்ணதுனால தான் அவ்வளோவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோவப்பட்டாங்க. இனிமேலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்து நடக்க போகிறது கிடையாது. நம்ம சோழனும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு அனுமதி கொடுக்க போகிறதும் கிடையாது. ஏன்னா நாம் 2 பேரும் சண்டை போகிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை வருது, நாம் 2 பேரும் ஒத்துமையாக இருந்து எதுக்காக இவ்வளோ ப்ராப்ளங்கள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்க, மன்னிப்புமே வந்து கேட்டு 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட காதலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேலும் எப்படியும் இவங்க சண்டை போட மாட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம நடேசனை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, இவங்கள பார்த்துட்டு சந்தோஷத்தில் அப்படியே வந்து வெளியே எழுந்து போயிடுறாங்க. இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இவங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றா சேர்ந்து வாழணும். முக்கியமாக வந்து இந்த சேரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒன்றுனா அந்த இடத்துல யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு இருக்கிறது இல்லையா, அந்த பாண்டியன் மட்டும் தான் இருப்பாங்க. அப்படி பாண்டியன் வந்தாலையும் அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அடியும் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துடும். இனிமேலும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து நடக்க போகிறது, அவங்களுக்குன்னு சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சந்தா வர போகிறாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சேரனும் சந்தாவும்
அப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க, சும்மா வர போகிறது கிடையாது. இதில் தான் அப்புறம் இந்த வானதி எல்லாமே சேர்ந்துட்டு பல பிரச்சனை உருவாக போகுது. உங்களோட கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் தெரிஞ்சுட்டு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.